ஹாய், வெரி குட் மார்னிங். வெல்கம் டு YG's குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி பற்றி ஒரு குட்டி சம்பவத்தை ஷேர் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம். இந்த கேரக்டரோட பேர் யாருன்னா வெள்ளுடை வேந்தர். இவர் நமக்கு ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டியும் கூட. இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமான பர்சனாலிட்டி. இது யார் தெரியுமா? நம்மளோட தியாகராய செட்டியார் அவர்கள் தான். பெட்டி தியாகராயர். இவர் தியாகராய செட்டியார்னு இப்பெல்லாம் புக்ல குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சார் தியாகராயர். இவர் பத்தி சொல்லணும்னா இவரை வெள்ளுடை வேந்தர்னு சொல்லுவாங்க. பட் ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியாது. பட் இந்த கதை என்னன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான கதைன்ட்டு நான் நினைக்கிறேன். பட் நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த வாய்ஸ் ஆஃப் இன்டெலக்சுவல்ஸ். இவரை பத்தின ஒரு சின்ன கதை தான் இதுவும். ஃபைன். இவருக்கு ஏன் வெள்ளுடை வேந்தர்னு பேர் வந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்களை அவங்களோட உடை அணிந்துதான் போயிட்டு அவங்கள இன்வைட் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் அந்த காலத்துல இருந்துச்சாம். ஸோ ஒரு பிரிட்டிஷை மீட் பண்ண போகும்போது அவங்களோட அட்டையர்ல தான் போய் மீட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இவரும் பெரிய குடும்பத்துல பிறந்தவர் இல்லையா? இவரும் பிரிட்டிஷை மீட் பண்ண போகும்போது கண்டிப்பா பிரிட்டிஷோட ட்ரெஸ் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனா இவருக்கு பயங்கர ஆட்டிடியூடட் பர்சன் இல்லைங்களா? அதெல்லாம் முடியாது. நான் என்னுடைய சொந்த விருப்பமான என்னுடைய தாய் மண்ணினான உடைய மட்டும்தான் அணிஞ்சிட்டு நான் சந்திப்பேன். நீங்க சொல்ற உங்களோட உடையெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய கதர் ஆடை, தட் இஸ் காதி ட்ரெஸ், என்னுடைய ஒயிட் கலர் அட்டையர்ல தான் நான் மீட் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொன்ன ஒரு கேரக்டர் தான் நம்மளோட பெட்டி தியாகராயர் அவர்கள். அது மட்டும் இல்லாம கடைசியில வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் ஓகே நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ட்ரெஸ்லயே வாங்கன்னு சொல்லி அளவும் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல மை டியர்ஸ், இவர் நம்மளோட மெட்ராஸினுடைய மேயரா வேற இருந்திருப்பாங்க. அப்பயும் மேயரோட செரிமனியின் போது அவர் பிரிட்டிஷோட உடையில தான் அந்த செரிமனியில கலந்துக்கணும்னு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அப்பயும் முடியாது, என்னுடைய கதராடையில தான் நான் அந்த விழாவில கலந்துப்பேன்னு கட்டாயப்படுத்தியிருப்பார். அப்போ மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களாம் பிரிட்டிஷோட அட்டையர்ல தான் வரணும்னு கண்டிஷன்ஸ் இருந்துச்சோம். அதை பிரேக் பண்ண வச்சவர் இவர் தான். அதனாலதான் இவர் அந்த ஒயிட் ட்ரெஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால இவரை வெள்ளுடை வேந்தர் அப்படின்ற அடைமொழியில கூப்பிடுவாங்க. சோ இன்னைக்கு இவரை பத்தி நான் சொன்ன இந்த சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பல இன்டெலக்சுவல்ஸ் பத்தின விஷயங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.